திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த பெத்தகல்லுப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி பவுனம்மாள். இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் இவரது இரு பிள்ளைகளும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மூதாட்டி பவுனம்மாள் அதே பகுதியில் தனியாக வசித்து வந்ததுடன் புத்துக்கோவில் சுங்கச்சாவடி அருகே உள்ள ஏரிக்கரையோரத்தில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி பவுனம்மாள் அவரது மாட்டுக் கொட்டகையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார். மேலும் மூதாட்டி அணிந்திருந்த 5 சவரன் நகை கொள்ளை போனது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதுகுறித்து அம்பலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளியை தேடி வந்தனர். இதனிடையே அதே பகுதியைச் சேர்ந்த செல்வம் மகன் முருகனிடம் சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது எந்த வேலைக்கும் செல்லாத முருகன் இணைய வழியில் 5 வகையான கடன்களை பெற்றதும் அதனை திரும்ப செலுத்த பணம் கிடைக்காத நிலையில் மூதாட்டி அணிந்திருந்த நகையை பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது அவர் கூச்சலிட்டதால் துணியால் கழுத்தை இறக்கி கொடூரமாக கொலை செய்ததும் பின்னர் மூதாட்டி அணிந்திருந்த நகைகளை திருடிச் சென்று வாணியம்பாடியில் உள்ள ஒரு நகைக்கடையில் 2,25,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதை அடுத்து முருகனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.